அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்த்திகை மாதம் பாருங்க, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில் கடகராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காரு. ராசிக்கு வந்து பாருங்க 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் விருச்சக ராசியில சஞ்சரிச்சு இருக்காங்க. சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துல தனுசு ராசியில சுக்கிரன் இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி கும்பராசிலையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல ராகு மீன ராசிலையும் சஞ்சரிச்சு இருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும், சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும், செவ்வாய் வக்ரமாகிறார். அதனால இந்த மாதம் மேசராசி நேயர்களோட வாழ்க்கை, உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல நீச்சமா இருக்கார், பலம் இழந்திருக்கார். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இழந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் வந்து 22ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் வந்து வக்ரம் அடைகிறார். செவ்வாய் வக்ரம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம், ஒரு பக்கம் மைனஸும் இருக்கும். என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். பொதுவாகவே கார்த்திகை மாதம் கம்ப்ளீட்டா இந்த மாதம் முழுக்கவே பாருங்க, உங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க. ஹெல்த்தில் கவனமா இருங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர்த்துக்கு மனக்குழப்பம் வந்துட்டு போகும். பொதுவாகவே ராசிநாதன் கெடக்கூடாது, கெட்டு போச்சுனாலே மனக்குழப்பமாகும். வக்ரமாக இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கம் அடைவார். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகறதுனால பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். அந்த மனக்குழப்பம் வந்துட்டு போகும். அதனால மேசராசி நேயர்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? ஹெல்த்தில் கவனமாக இருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்கள் என்ன ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நின்று நிதானமாக யோசிச்சு அவசரப்படாமல் முடிவு எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை வராது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போறீங்க. இந்த கார்த்திகை மாதமே பாருங்க, உங்களுக்கு இந்த பண பிரச்சனை, இந்த வேலையில பிரச்சனை அதெல்லாம் வராதுங்க. ஆனா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வேலையை மாத்துறது, தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? அது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். இந்த மாதம் நம்ம பொது பலனா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால, அது உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அதனால கண்டிப்பா வருமானம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரன் தேடி வரும், நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அந்த கிரகநிலையில ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரன் தேடிட்டு இருக்கவங்களாம் பாருங்க, நல்ல வரன் வரவங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? ஒரு சில பேருக்குலாம் பாருங்க கடன் தொல்லை அதிகமா இருக்கும், கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும். கடன் அடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கார்த்திகை மாதத்துல ஒரு வழி பிறக்கும், உங்களுக்கு ஏதோ ஒரு ரூட் உங்களுக்கு கிடைச்சிடும். கஷ்டப்பட்டு இருக்கீங்க மேசராசி நேயர்கள், ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. இந்த மாதம் மன உளைச்சல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக பணத்தில் பிரச்சனை வராது. பண பிரச்சனை எப்படியும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குருவோட பறவையில் இருக்கார். நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு தரமான வேலை கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்த்து கேது இருக்கிறதுனால கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதம். சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பாருங்க, இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறாரு. அதனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, இதெல்லாம் சொந்தக்காரங்கள்ட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பூர்வீக விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது, 10ஆம் அதிபதி சனி இருக்கிறதும் சுக்கிரன் அங்கே 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்.
வருமானம் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருமானம் வரும். என்னதான் உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட, உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட, பணத்துலையும் பிஸ்னஸ்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களை அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் வெல்விஷர், உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட கலந்து ஆலோசி முடிவெடுக்கிறது நான் ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி சனி 11ல் இருக்காரு. சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஏற்கனவே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, பணம் இல்லை, நிறைய லாபம் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்தவங்கள வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் வரும், லாபம் கிடைக்கும், கவலையப்பட வேண்டாம். வரன் நல்ல வரன். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தேடிட்டு இருங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் சரி, 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வரும். 12ஆம் இடத்துல ராகுங்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிருப்பீங்க. படித்து முடித்தவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டிலே போய் படிக்கிற மாதிரி வரும். ஒரு சில பேர் வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிக்கிறது, வேலை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். சரிங்களா? எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. ராசிநாதன் இந்த மாதம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி வக்ரமாகிறார். வக்ரமாகிறது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நான் பாசிட்டிவ் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனக்குழப்பம், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இது பண்ணலாமா அது பண்ணலாமா இந்த மாதிரி வரும். சிறு சிறு தடங்களுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. நான் அடுத்த மாத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுவார். அதனால கவலையப்படாதீங்க. இந்த மாதம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். சொத்து வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி சொத்து சேர்க்கை, சொத்து வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் அவங்க வெளியே அங்கே இங்கேன்னு பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. சிறு சிறு தடங்களுக்கு அப்புறம் இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. சரிங்களா? அதனால் ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலையில் பிரச்சனை வராது. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு சில பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நிறைய மேசராசிக்காரங்க கடனில் இருக்கீங்க, கடன் தொல்லையில் இருக்கீங்க, கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? இந்த மாதத்தை எப்படி சமாளிச்சிருவீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? பொறுமையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து டீல் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன், பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பனையான்னு சொல்ல முடியும். அதாவது நல்ல கருமால பிறந்திருக்காங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ள இருக்க அந்த உயிர் வந்து இந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க, என்ன பிஸ்னஸ், அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க, எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும், வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா, அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்டல் எப்போ கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும், பணம் எப்போ வரும், முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும், கடன் எப்போ அடைபடும், எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா?
நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார். ஒரு சில பேர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க, நான் இந்த மாதம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா? நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறீங்களா? ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா சொல்லிடலாம். கோச்சார பலன் வந்து ஒரு 15லிருந்து 20% கண்டிப்பா பேசும். அவங்கவுங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80லிருந்து 85%. இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும்? நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும்? கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? எல்லாமே டைம் தாங்க. நேர காலம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும், முன்னேற முடியாது. திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்? கர்மா தான். அவங்க வாங்கிட்டு வந்து வரம் அது. நேர காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான். அது ஜாதகத்தை பார்த்தா தான் நேரங்காலத்தை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்போ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.